சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணைக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வகையான விசுவாசிகளை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஆவிக்குரிய விசுவாசிகள் மற்றும் சரீர பிரகாரமான விசுவாசிகள். தேவ காரியங்களில் குழந்தைகளாக இருக்கும் விசுவாசிகள் சரீர விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவ காரியங்களில் வளருபவர்கள் ஆவிக்குரிய விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பல விசுவாசிகளுக்கு தேவ வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் வருகிறது. ஆனால் இன்னும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை சரீர பிரகாரமான விசுவாசிகள் அல்லது ஆவிக்குரிய குழந்தைகள் என்று அழைக்கிறான். இப்படிப்பட்டவர்களுக்கிடையே சச்சரவுகளும் பிளவுகளும் கட்சி உணர்வுகளும் இருக்கும். இத்தகைய விசுவாசிகளுக்கு தேவனுடைய ஆழமான மற்றும் உண்மையான காரியங்களில் பசி இல்லை. மேலும் பலமான ஆகாரத்தை பெறுவதற்கான திறனும் இல்லை. அதாவது தேவ வார்த்தையின் மீது ஆழமான சத்தியங்களை குறித்து ஆர்வமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளும் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வர வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருப்பதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்திய விசுவாசிகளுக்கிடையே சிலுவையின் தனிப்பட்ட அனுபவத்தை சரியாக அறிந்து கொள்வதில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆர்வமாயிருந்தான். சிலுவையை அறியாமல் குழந்தைகளைப் போல தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வெறும் வார்த்தைகளும் சொற்றொடர்களும் போதாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வல்லமையை நாம் நமக்குள் கொண்டு வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 வருடங்களாக பல அற்புதங்களை செய்தார். ஆனால் அவரால் குணமடைந்தவர்களும் கூட இறுதியில் அவரை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டனர். எத்தனையோ அற்புதங்களை கண்டாலும் இருளில் இருப்பது எவராலும் சாத்தியமான ஒன்றாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் வெளிப்பட்ட வல்லமை பலருடைய வாழ்க்கையை மாற்றியது. அவர் வேத வாக்கியத்தின்படி மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். அதன் பிறகு உலகத்திற்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். சிலுவையின் வல்லமை அவர்களுக்குள் வந்திருந்ததால் பலர் அவருடைய போதனை மற்றும் பிரசங்கத்தின் மூலம் மாற்றப்பட்டனர். இந்த வல்லமையின் முக்கியத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்திய அவருடைய வல்லமையை நாம் நமக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மரித்தபோது நாமும் அவரோடு கூட மரித்தோம். அவர் அடக்கம் செய்யப்பட்ட போது அவருடன் நாம் அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்த போது நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். தேவ வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினவர் மட்டுமல்லாமல் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். விசுவாசத்தினால் நாம் சிலுவையில் அவர் மூலமாக நம்மை பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தோடு நாம் ஒன்றிணைந்ததை உணர்ந்தால் மட்டுமே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருக்கும். அவருடைய பாடுகளுக்காக கண்ணீர் சிந்துவதால் மட்டும் நமக்கு இந்த வல்லமை கிடைக்காது. ஏனென்றால் அவர் நம்முடைய அனுதாபத்தை பெறுவதற்காக மரிக்கவில்லை. அவர் தியாகியாக இருக்கும்படியாக மரிக்கவில்லை. அவராக முன்வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்கு பதிலாக மரித்தார், நமக்காக அடக்கம் செய்யப்பட்டார், மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சிலுவையின் உண்மையான வல்லமை நமக்குள் வருவதால் இத்தகைய அனுபவம் மட்டுமே நமக்கு வெற்றியை தரும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வல்லமை நம்மை மாற்றும். மேலும் வெற்றிக்கு வழிநடத்தும் வல்லமையும் நமக்கு வரலாம். அது நம்மை ஆவிக்குரிய விசுவாசிகளாக மாற்றும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் சுதந்திரமாக செயல்படுவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை முழுமையாகவும் முற்றிலுமாக ஆக்கிரமிக்கும் போது நாம் ஆவிக்குரியவர்களாகவே மாறுகிறோம்.